வணக்கம் நண்பர்களே. இந்த ஆடி மாதம் 2ஆம் வாரம் வெள்ளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகையின் 108 திவ்ய அவதாரத்தில் வேம்பில் பள்ளி கொண்ட அவதாரத்தினுடைய வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வேம்பில் பள்ளி கொண்ட அம்மன் என்ற திருப்பெயர் கேட்டாலுமே தெரியாது. வேம்புலி அம்மா என்ற திருப்பெயர் கேட்டால் தான் தெரியும். இந்த வேம்புலி அம்மாவை தான் நம்ம வேம்பில் பள்ளி கொண்ட அம்மாவை தான் வேம்புலி அம்மன் சொல்லிட்டு ஷார்ட்டாக கூப்பிட்டுறோம். பெரும்பாலான இடத்துல சிரசோடவும் சிலாசாசனத்தோடவும் வேம்புலி அம்மன் ஆலயம் நமக்கு காட்சி தரும். அவங்க வேறு யாரும் இல்லை, ரேணுகாதேவி தான். இந்த ரேணுகாதேவியினுடைய சரித்திரத்தில் சிறு பாகம் இந்த கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. முன்பு ஒரு காலத்தில் குண்டலி நகரம் என்னும் படைவீட்டில் ஜமதக்னி மகரிஷியும் ரேணுகாதேவியும் சதியும் பதியுமாக வாழ்ந்து வராங்க. அந்த காலகட்டத்தில் வடநாட்டில் இருந்து தென்னாட்டிற்கு படையெடுத்து வந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் மீண்டும் தன் நாட்டிற்கு திரும்பி செல்லுங்கால் அவர்களுடைய படைகள் பசியோடு வாடுகின்றது. இதை கண்ட ஜமதக்னி மகரிஷினுடைய சீடர்கள் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆசிரமத்தில் கோடான கோடி மக்கள் வந்தாலும் பசி ஆறுவார்கள், எங்கள் ஆசிரமத்திற்கு பசி ஆறிவிட்டு செல்லுங்கன்னு சொல்லிட்டு அழைத்து செல்கிறாரு ஜமதக்னி மகரிஷினுடைய குடிலுக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா, இந்த வனத்தில் ஒரு சாதாரண மகரிஷி எப்படி இவ்வளவு மக்களுக்கு அன்னப்பரிபாலனம் செய்வார்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு போகிறான் கேகய நாட்டு அரசன் கார்த்தவீரிய அர்ஜுனன். அந்த ஆசிரமத்திற்கு சென்றதும் ஜமதக்னி மகரிஷி ஞான திருஷ்டியில் உணர்ந்து அனைவரும் அதாவது நீராடி விட்டு வாருங்கள், உணவு அருந்தலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அனைவரும் அவசரமாக பசியோடு ஓடி வராங்க. அந்த ஆசிரமத்தில் பந்தி போட்டார் போல வாழை இலை இருக்கின்றதாம். அனைவரும் அவரவர்கள் ஒவ்வொரு இலைக்கு அருகாமையில் அமரச் செய்தார் ஜமதக்னி மகரிஷி. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அன்னத்தை பரிமாறவில்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவரவர் மனதிற்கு விருப்பமான உணவை நினையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கவுங்க நினைக்கிறாங்க. நினைத்த மாத்திரத்திலேயே அந்த இலையில் அவங்க நினைத்த உணவு பதார்த்தமாக அங்கே இருக்கின்றது. அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு எழுந்து செல்கிறாங்க போர் வீரர்களாம். இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தான் என்று ஒரு பழமொழி உண்டு. அது யுக யுகத்திற்கும் அப்பாற்பட்ட காலத்திலேயே கார்த்தவீரிய அர்ஜுனன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இத்தகைய திருவிளையாடல் நீங்கள் நடத்துகின்றீர்கள்? நீங்கள் அன்னம் பரிமாறவே இல்லை, தானாகவே இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும் பொழுது அங்கே இருந்த காமதேனுவை சுட்டி காட்டுகின்றார். இந்த காமதேனுவின் அற்புதத்தால் தான் இது நிகழ்கின்றது. இந்த காமதேனு எனக்கு இந்திரன் பரிசாக கொடுத்தார் என்று கார்த்தவீரிய அர்ஜுனனிடம் ஜமதக்னி மகரிஷி சொல்கிறார். உடனே இந்த பசு எனக்கு வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்கின்றான். அடம்பிடித்து கேட்டும், இப்பசுவை தவிர்த்து வேறு ஏதாகிலும் கேள், தருகின்றேன். என் குடியலை தேடி வருபவர்கள் அனைவருக்கும் குறையின்றி அனுப்ப எனக்கு இந்த பசு பெரும் உதவியாக இருக்கின்றதுன்னு ஜமதக்னி மகரிஷி சொல்கிறார் தாழ்மையுடன். உடனே ஜமதக்னி மகரிஷியுடன் போர் புரிந்து ஜமதக்னி மகரிஷியை வீழ்த்திவிட்டு கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்பசுவை காமதேனுவை கவர்ந்து கேகேய நாட்டிற்கு செல்கின்றான். இதை கேள்வியுற்ற பரசுராமர் தவத்தை விட்டு எழுந்து கேகேய நாட்டின் மீது படையெடுத்து சதுர்புஜங்களுடன் 2000 கரங்களை கொண்ட கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்று குவித்துவிட்டு மீட்டு எடுத்து வருகின்றார் காமதேனுவை படைவேடு தளத்திற்கு. கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு 100 புதல்வர்கள். தன் தந்தையை பரசுராமர் கொன்றுவிட்ட காரணத்தினால் பரசுராமர் தந்தையை கொன்று பரசுராமரை பழிதீர்க்க வேண்டும் என்று வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ஜமதக்னி மகரிஷி தவநிஷ்டையில் இருக்கின்றார்கள். அந்த 100 புதல்வர்களும் 21 தடவை கத்தியால் வெட்டுகின்றார். ஜமதக்னி மகரிஷினுடைய உயிர் பிரிகின்றது. அந்த காலகட்டத்தில் அந்த அம்மா தவித்து அழுது புலம்புகின்றார்கள். அந்த அழுது புலம்பி கொண்டு இருந்த காலகட்டத்திலே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, சிதை மூட்டுறாங்க. ஜமதக்னி மகரிஷினுடைய உடலை சிதையில் போட்டு தீ வைத்து தானும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று அந்த தீயில் குதித்து விடுகின்றார்கள். ஒருவர் கேது ஜென்மத்தில் சஞ்சாரித்து கொண்டிருந்தால் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அப்போ அந்த அம்மா உடன்கட்டை ஏறி சிறிது நேரத்தில் மழை ஏற்படுகின்றது. அந்த மழை வருகையின் காரணமாக அந்த சிதையோடு அணைந்து போகின்றது. அம்மா தீயில் குதித்த மாத்திரத்தில் அன்னையினுடைய வஸ்திரம் பற்றி எரிந்து போகின்றது. அம்மா நிராயத்தமாக நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் மயானத்தில் யார் உதவி செய்வாங்க? மயானத்தில் சிவபெருமானுடைய சாபத்தினால் ஆடி எனும் பெண் வேப்பமரமாக அவதரித்திருக்கின்றாங்க. அந்த வேப்பமர தழையை பறித்து
ஆடையாக கட்டி தாழம் விழுதலை முடிந்து ஆடையாக கட்டி அவங்களுடைய மேனியின் மானத்தை காத்து கொண்டு மனம் போன போக்கில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எப்படி இந்த ஆடி இந்த படவேடு தடாகத்தில் வந்து முளைத்தாங்க, மயானத்தில் முளைச்சாங்கன்னு பார்க்கலாம். ஆடி என்பவள் கைலாய கன்னிகை. இவங்களுக்கு சிவபெருமான் மீது காதல் வருகின்றது. இந்த காதலின் மோகத்தினால் ஒரு நாள் நம்ம சிவபெருமானை அடைந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கும் கால் இவங்களுக்கு தகுந்தாற் போல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பார்வதி தேவி விண்ணுலகை விட்டு மண்ணுலகம் சென்று பச்சையம்மனாக வந்து தவம் இருக்கின்ற காலகட்டத்தில் ஆடி என்பவள் பார்வதி தேவியினுடைய உருவம் தாங்கி கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற காம இச்சையோடு நெருங்குகின்றார். ஞான திருஷ்டியில் உணர்ந்து கொண்ட சிவபெருமான் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நித்திய சிவபூஜை செய்யக்கூடிய உன் மனதில் இப்படி ஒரு கசப்பு சுவையான எண்ணம் எப்படி இருந்தது? நீ பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய விருட்சம் பேய் குடிப்புகக்கூடிய ஒரு மரமாக மயானத்தில் வளரக் கடவது என்று சாபம் கொடுத்தார். இதன் காரணமாக ஆடி என்னும் அந்த பெண்மணி வேப்ப மரமாக அவதரித்து படவேடு மயானத்தில் பல ஆண்டு காலம் பேய் உழவும் மரமாக வாழ்ந்து வருகின்றாங்க. இந்த ரேணுகாதேவி தன்னுடைய மேனியின் மானத்தை காத்து கொண்ட பிறகுதான் இன்று சக்தி விருட்சமாக வேப்பமரத்தை போற்றப்படுகின்றார்கள். அப்படி ரேணுகாதேவி உடன்கட்டை ஏறி கணவன் மீண்டு எழுந்து வரவில்லை. அப்பொழுது மீண்டும் 21 முறை மார்பில் அடித்து கொண்டு அழுகின்றாங்களாம் வேப்பஞ்சலை கட்டிக்கின்னு. பரசுராமருக்கு இது கேட்குது. உக்கிரமாக எழுந்து உலகையே இனி அழித்து விடுகிறேன் என்று அவர் கோபத்துக்கு ஆளாக இருக்கும் பொழுது மும்மூர்த்திகளும் வந்து தஞ்சம் அடைந்து, பரசுராமரே உன்னுடைய கோபம் நியாயமானது, உன் தாய் கட்டி இருக்கக்கூடிய வேப்பிலை அருமருந்தாக உதவும், சக்தி விருட்சமாகவும் சக்தி கிரகமாகவும் அருள் பாலிக்கும் உன் தந்தையை உயிர்ப்பித்து தருகிறேன் என்று ஜமதக்னியினுடைய மகரிஷினுடைய உயிரை உயிர்ப்பித்து தருகின்றார்கள். எழுந்து விடுகின்றார். உடன்கட்டை இருந்த அக்காலகட்டத்திலிருந்து சிதையிலிருந்து ஜமதக்னியும் மகரிஷியும் மீண்டு எழுந்து வந்து விடுகின்றார். அப்பொழுதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய அம்மனாக ரேணுகாதேவி வரம் அளிக்கின்றாங்க. அந்த ஆடி மாதத்தில் அம்மன் கரகமாக வேப்பிலையை கரகமாக ஜோடித்து அழைத்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அம்பிகையினுடைய தேகம் வந்து உஷ்ணமாக தகித்து போகுது. அப்போது அந்த வேப்பம் மரத்து இலை வந்து பெரும் உதவியாக இருக்கின்றது. வெறும் தரையிலும் படுக்க முடியாது, துணி போட்டும் படுக்க முடியாது. சிறிது காலம் இந்த உஷ்ணத்தை தகிக்க வேப்பலை போட்டு அந்த வேப்பலை மேலே பள்ளி கொண்ட காரணத்தினால வேம்பில் பள்ளி கொண்ட அம்மன் என்ற பெயர் மருவி இன்று வேம்புலி அம்மனாக நமக்கு காட்சி தராங்க. இதுவே படவேடு ரேணுகாம்பாள் அம்மனுடைய 108 திவ்ய அவதாரத்தில் வேம்பில் பள்ளி கொண்ட வேம்புலி அம்மன் அவதாரமும் ஒன்றாகும். என்ன நண்பர்களே, வேம்புலி அம்மனுடைய வரலாற்றில் ரேணுகாதேவி பெரும் பங்கு ரேணுகாதேவி சரித்திரம்தான். இதுவே வேம்புலி அம்மனுடைய வரலாறாகும். முதல்ல ஒரு பெண்மணி சிதையேறின திருத்தலம் வந்து படவேடு. இந்த தீப்பாஞ்சால் அம்மன்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்த திருத்தலம் படவேடு ரேணுகாம்பாள் அம்மன். இந்த அன்னையை முன் உதாரணமாக கொண்டுதான் மற்ற தீப்பாஞ்சால் அம்மன்கள்லாம் வந்து கணவனுடன் தீப்பாய்ந்து இன்று கிராம தேவதையாக காட்சி தராங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.